எத்தனையோ ரசிக்கப்பட்டவர்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க எங்கள் அக்காட்ட பேசி 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறது நான் காதாராக கேட்டிருக்கிறேன். என் தம்பியோட பேசி 3 வருஷம் ஆச்சுல, நான் பேசவே மாட்டேன்ல, நான் கவரிமான் பரம்பரையில் சாகர்தான் போகிறப்போ உன் கவரிமான் பரம்பரை வச்சு கவரிமான் பரம்பரை என்ன கவரிமான் பரம்பரை நீ என்னத்தை சாதிச்சிட்ட? கவரிமான் பரம்பரை நீ 4 பேர்த்தோட சண்டை போட்டு என்ன சாதிச்சிட்ட? பகை தான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற. செத்தா பரலவும் போக மாட்டேன். நீ செத்தா பரலவும் போகணும்னா கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள். இது இயேசுடைய வார்த்தை. கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள். எத்தனை சொந்தங்கள், எத்தனை உறவுகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை போராட்டங்கள், அதோடு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ஏசப்பாட்டை கேட்பதுக்கு முன்னால் உங்கள் தேவைகளை ஏசப்பாட்டை கேட்குறீங்க, நல்லது. ஆனால் கேட்குறதுக்கு முன்னால் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்கள் சிந்தை, உங்கள் எண்ணம், உங்கள் நினைவு எப்படி இருக்கிறது? பகை உள்ளே வச்சுருக்கிறீங்களா? எதுவுமே கேட்காதீங்க. கசப்பு உள்ளே வச்சுருக்கீங்களா? எதுவுமே கேட்காதீங்க. சண்டை இதை வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் ஒப்புராகி சமானமாயிட்டு வந்து கேளுங்க அப்பாட்ட. அப்போ தான் அப்பா பதில் கொடுப்பாரு, இல்லாட்டி கொடுக்க மாட்டார். கூடிய மட்டும் எல்லார் இடத்துல சமாதானம் இருங்கள் அப்படிங்கிறார்.